பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக. இன்று நடக்கிறதான நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறேன். இன்று காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கிறது. கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்கள். அது மாத்திரமல்ல, சபை பிள்ளைகள் நாளைய தினத்தில் சகோதரமார்களுடைய ஐக்கிய கூடுகை இருக்கிறது 5:30க்கு. நீங்கள் எல்லோரும் வாருங்கள். சண்டே காலையில் 3 ஆராதனை இருக்கிறது. 6 o'clock, 8 o'clock, 10 o'clock மற்றும் ஈவினிங் வந்து 4:45க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறது. இந்த முறை சப்போர்ட் என்ற டைட்டில் வச்சுருக்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து ஜனங்கள் வருகிறார்கள், ஆட்கள் வருகிறார்கள். ஸோ அதனால் மற்ற எல்லோரும், நீங்கள் எல்லோரும் பேரண்ட்ஸ் மற்றும் சில்ட்ரன்ஸ் எல்லோரும் வாங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வாரம் அதில் வந்து பங்கு பெறுங்கள். அது முடிந்த உடனே 4வது ஆராதனை இருக்கும். ஸோ அதிலும் பங்கு பெறும்படியாக உங்களை யாவரையும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஐசையா chapter 43 verse 2. ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் சொல்லுகிறேன், அது தண்ணீராக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நடப்பீங்க தான் போட்டிருக்கு. ஆமேன். இதெல்லாம் நடக்க மாட்டீங்க, இதெல்லாம் வராதுன்னு இல்லை. என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எது இருந்தாலும் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். எதுவுமே உங்களே சேதப்படுத்தாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? ஒரு தண்ணீராக இருக்கட்டும், ஆறுகளாக இருக்கட்டும், சரியா, அது ஒரு அக்னியாக இருக்கட்டும், எந்த சேதம் உங்கள் கூட வரவே வராது. ஏன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால. ஆமென். சேதம் வந்துடும் மட்டும் நினச்சிடாதீங்க. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஒன்றும் நடக்காது, தைரியமாக இரு. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். சரியா? நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகள் போய்கொண்டு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீ ஜெயத்தை தருகிற தேவன். இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருங்கப்பா. இந்த பிள்ளைகளை சுகமாக அந்த போராட்டத்திலும் வெளியே கொண்டு வாங்க. ஒரு தீங்கு வராதபடி வெளியே கொண்டு வாங்க. எந்த சேதம் வராதபடி வெளியே கொண்டு வாங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்க. எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கொடுங்கப்பா. வெளிநாட்டில் தங்கியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே கர்த்தர் எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே அவளுக்கு விரோதமாக எழும்புற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காத போவதாக. ஊழியர்களும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியருக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா போராட்டங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. இந்த நாளில் என் தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்வீராக. அன்றைய தாவே சுகப்பிரசவத்துக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். அன்றைய இந்த நாளில் தாயும் குழந்தை சுகமாய் காண செய்வீராக. கர்ப்ப தடையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கர்ப்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. திருமண தடைகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகள் மறையட்டும். அன்றைய இந்த நாளில் வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் மறைந்து போகட்டும் அப்பா. வேலை இல்லாத பிள்ளை நல்ல வேலையை கொடுங்க ஆண்டவரை. இந்த நாளில் கர்த்தர் எந்தெந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறார்களோ எல்லா இடத்துலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இப்பொழுது கால் ஃபார் வரட்டும் ஆண்டவரை. அந்த கால் ஃபார் வந்து அந்த பிள்ளைகள் அங்கே போய் அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. அதில் ஜெயத்தை கொடுங்க. நல்ல கம்பெனியில் அந்த பிள்ளைகள் செட்டிலாக உதவி செய்வீராக. எல்லாரோட வருமானங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிஸ்னஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளையோட பிஸ்னஸை ஆசீர்வதிங்க. அன்றைக்கத்தான் அதில் செழிப்பை கட்டளையிடுங்கப்பா. இன்றைக்கி நிறைய ஆர்டர்ஸ் வரட்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் கத்தாவை அப்பத்தை, தண்ணீர், எண்ணெய், மாவி ஆசீர்வதிங்கப்பா. அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்வீராக. நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்கப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க. எக்ஸாம் போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தருவீராக. என்னால் எழுதுகிற எல்லா எக்ஸாம்ஸில் வந்து கரம் இருக்கட்டும், நன்றாக எழுதட்டும். நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்கப்பா. என்னால் அவள் எழுதுகிற எல்லா காரியங்கள் ஜெயத்தை நீர் கட்டளையிட வேணுமா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்றைய கத்தாவை இந்த நாளில் கத்த சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய தேவையெல்லாம் நீங்கள் சந்திங்க. எஸ்தர் திருச்சபையோட தேவையை சந்திங்க. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொடுங்கப்பா. இந்த நாளில் கொடுங்க. அநேக இந்த ஊழியத்தை பார்த்து ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், உண்மை ஏற்றுக்கொள்ளவும் உதவி செய்வீராக. அன்றைய பெரிய காரியங்களை செய்கப்பா. இதனால் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாய் அன்றைய ஜனங்கள் அனுப்புகிற காணிக்கைகளை ஆசீர்வதிங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு தாவே நீங்கள் உயர்த்துங்க. அன்றைய தாவே அநேக கிருபையில் அவளுக்கு தர வேணுமா செபிக்கிறேன். நிறைய மகிமையான காரியங்களை செய்வீராக. இதனால் நடக்கிற தாவே அன்றைய தாவே உபவாச ஜபத்தை ஆசீர்வதிங்க. அநேகர் வந்து பங்கு பெறவும் அன்றைய வார்த்தை கட்டு பலனடைய உதவி செய்வீராக. எல்லா தடைகள் நீக்கப்படுங்கப்பா. நீரே கூட அந்த வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.